பன்னீர்சிங்கம் பிரபாகரன், பிரேச உறுப்பினர், வலிவடக்கு, ஐக்கிய மக்கள் சக்தி. இன்று இந்த ஊடக சந்திப்புக்கான காரணம் தையிட்டி சட்டவிரோத விகாரையும் தனியார் காணி உரிமையாளர்கள் அரசால் ஏமாற்றப்படும் விடயம் சம்பந்தமாகவும் தான் இந்த ஊடக சந்திப்பு. நீங்கள் நேற்று இந்த காணி அளந்து இந்த மக்களுக்கு அளவீடு செய்து அதன் பின்னர் இந்த மக்களுக்கு காணி வழங்குவதாக ஒரு தகவலின் அடிப்படையில் நேற்று இந்த காணி அளவீட்டுக்கு மக்கள் அங்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அங்கு விகாராதிபதியினால் பலாலி போலீஸ் நிலையத்தில் என்ட்ரி ஒன்று போடப்பட்டு அதன் பின்னர் இந்த நில அளவை நடைபெறவில்லை. நான் ஒரு விடயம் கேட்கின்றேன். என்னென்று கேட்டால், இந்த மாவட்ட செயலாளர் இதற்கான ஒழுங்கை சரியான முறையில் செய்திருக்கிறாரான்ற ஒரு விடயத்துக்கு வர வேணும். ஏனென்று கேட்டால், இது இந்த லவ்வர்ஸ் ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அனுப்பி எந்த விடயமும் ஒரு நிர்வாக அதிகாரியால் செய்ய முடியுமா? இந்த மக்களுக்கு உரிய கடிதத்தின் மூலம் அறிவித்து அதன் அடிப்படையில் செய்யாமல் விட்டதிலிருந்தே இவர்கள் ஒரு சூட்சமமான ஒரு விடயத்தை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றதான் உண்மையான விடயம். ஏனென்றால் இந்த காணி அளவீடு செய்ய போகிறோம் என்று சொல்லிக்க இந்த மக்கள் இதனை குழப்புவார்கள் என்று அவர்கள் 99% நம்பியிருந்தார்கள். ஆனால் அதற்கு எதிர்மாறாக மக்கள் இல்லை, காணி அளந்து தங்களுக்கு காணி கிடைக்க பெற்றால் சரி என்றது மக்களின் எண்ணிக்கையும், இந்த காணி விடையை காண்டி போராடிய அரசியல்வாதிகளின் எண்ணிக்கையும் அதை எண்ணமாக அதை இருந்தது. ஆனால் எதிர்மாறாக இருந்தவொன்று விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் சென்று இந்த என்டிஏ போட்டிருந்தார், முறைப்பாட்டை போட்டிருந்தார். ஆனால் நான் ஒரு விடயம் கேட்கின்றேன். போலீஸ் நிலையத்துக்கு சென்று விகாராதிபதி முறைப்பாடு செய்யும்போது அந்த போலீஸாருக்கு சட்டத்திட்டங்கள் தெரியுமா தெரியாதான்று. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்படி என்று கேட்டால், என்னுடைய மனைவியை காணவில்லை என்று நான் போலீஸ் நிலையத்துக்கு சென்றால் போலீஸார் கேட்பார்கள், பேர் என்ன, அவன் படம் இருக்கும்னு கேட்பார்கள். ஆனால் இந்த விகாராதிபதி முறைப்பாடு செல்ல இப்போ தன்னுடைய காணிக்கு அளவீடு செய்ய வருகணும் என்ற ரீதியை முறைப்பாடு செய்ய போகும்போது அந்த விகாராதிபதியிட்ட உன்னட்டை உறுதி இருக்கின்றதா என்று கேட்டு உறுதி இருக்கின்ற பட்சத்தில் தான் அவர்கள் அந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் போலீஸார் இதொரு இனவாத செயற்பாடு தான். ஏனென்று கேட்டால், நீங்கள் இந்த அதாவது காணி விவகாரங்களுக்கு போலீஸ் நிலையத்தில் தீர்வு செய்ய முடியாது, அதில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது. 2 பகுதியினர், காணி பிரச்சனைக்குரியவர்கள் 2 பகுதியினரும் காணிக்கு செல்லக்கூடாதுன்றது ஒரு உத்தரவை போட வேண்டுமே ஒழிய ஒருவருக்கு சார்பாக பயணிக்க முடியாது. ஆகையால் இந்த அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் இந்த அவசரமாக இந்த காணி அளந்து வரைபடம் எடுத்து தான் கொடுக்கணும். ஆனால் இதுவரை காலமும் 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலும் வரைபடம் எடுத்து காணிகள் விடுவிக்கப்பட்ட சரித்திரமே இல்லை. ஆனால் இந்த முறை தான் இந்த வரைபடம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து அமைச்சர் சந்திரசேகரம் இந்த ஏற்பாடுகளை செய்து போட்டு, அதாவது கல்யாண வீட்டுக்கு நாளை வச்சு போட்டு மாப்பிள்ளையை காணையிலேன்ற மாதிரி அமைச்சர் சந்திரசேகரம் எங்கே போனவர், அவர் வெளிநாட்டுக்கு போகிறதாக இருந்தால் இன்னொரு டேட்டை வச்சிருக்க வேண்டும். ஆகையால் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சூழ்ச்சி முறையாகத்தான் இந்த விகார காணி விடயம் என்னென்றால் காலம் தாழ்த்துவதற்கு இந்த மாதம், அதாவது பிரேசபையில் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த மாதம் வழக்கு போடுவதாக தவிசாளர் அறிவிச்சிருக்கார். உண்மையாக தவறே தவிசாளராக. ஏனென்று கேட்டால் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு 8 அல்லது 9ஆம் மாதமே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஏன் இதற்கான இந்த வழக்கு போடாமல் தாமதிப்பதன் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு விளங்கவில்லை. விகாராதிபதியின் பக்கமாக சென்று இந்த பயணத்தை மேற்கொள்கிறாரா என்ற ஒரு அமிச்சம் எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வழக்கு போடுவதை தாமதிக்கிறதுக்கா அல்லது இந்த மக்கள் வந்தால் இதை சாட்டிக்கொண்டு இன்னொரு 2 வருஷம் மக்கள் இந்த அளவீட்டை இடைநிறுத்தினால் இன்னொரு பக்கம் 2 வருஷம் கொண்டு செல்லலாம் என்று எண்ணப்பாடாக தெரியவில்லை. மற்றது குழந்தை பிள்ளைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு ஜீவன் போகிற மாதிரி இந்த குழந்தை பிள்ளைகளை தான் அமைச்சராக போட்டுக்கூடாது. அமைச்சருக்கு ஒரு விடயமும் தெரியாமல் செய்திருக்கார். சரி, அமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிருந்தால்
ஒரு அடிக்கல் நாட்டை இத்தனை பேர் போறீங்க. இங்கே இருக்கிற மற்ற பவானந்தராஜா எம்பி எங்கே அவர் தான் பலி வடக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவர். அவர் எங்கே? இவர்கள் எல்லாருமே அங்கே அந்த இடங்களுக்கு சமூகம் அளிக்கவில்லை. ஆகையால் இப்படி பேக்காட்டான விடயத்தை நீங்கள் படம் காட்டி வந்தனீர்கள், படத்தை திருப்பி திருப்பி காட்டி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வருகின்றோம். மற்றது மாவட்ட செயலாளருக்கு அங்கே புத்தவியாரைக்குரிய 20 பிறப்பு காணி இருக்குது. அதுக்குள்ள இருந்த 6 பேரை மாவட்ட செயலம் எழுப்பி வேறு இடத்துல அமர்த்தி புத்த விகாராதிபதிக்கு காணியை வழங்கிய விடயம் தெரியாது. அவர் அங்கு வந்து இந்த விடயம் சம்பந்தமாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இனிமேலாவது மாவட்ட செயலாளரை கேட்குறது என்னென்று கேட்டால், நீங்கள் உரிய நடைமுறையின்படி, அதாவது காணி உரிமையாளர் கடிதம் மூலம் அறிவித்தல்களை வழங்கி எல்லோருடன் கதைத்து அதற்கு பிறகான ஒரு நடவடிக்கையை செய்ய வேண்டும். குழந்தை பிள்ளைத்தனமாக அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்தால், நீங்கள் 60 வயதில் பென்ஷன் எடுத்து போட்டு போயிருந்து அதற்கு பிறகு வெளியே செல்லும் போது யாருமே உங்களை கவனிக்க மாட்டார். இது அவருக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் உரிய ஒரு விடயம். ஆகையால் அதை நன்கு சிந்தித்து வாழ்கிற இந்த பூமியில் ஒரு கொஞ்ச காலம் அதற்கு ஏற்ற மாதிரி அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தனித்து விகாரை அமைக்கப்படும் காலப்பகுதியில் வழிவடக்கு பிரதேச சபையின் உள்ளாட்சி உறுப்பினராக தாக்கல் இருந்திருந்தீர்கள். அக்கால பகுதியில் வந்து இந்த விகார கட்டுமானத்துக்கு எதிராக வந்து பிரதேச சபையில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அது ஏன் அந்த நடவடிக்கைகளை வந்து உரிய முறையில் எடுத்த தடுக்க முடியாமல் போகணும் கட்டும்போது? இல்லை, இது உண்மையாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த விகார கட்டுமானங்கள் நடைபெற்றது. இந்த இராணுவ கட்டுப்பாட்டுகள் உள்ள ஏரியாவுக்குள்ள எந்த இடத்துலையுமே கட்டுமானத்தை நாங்கள் தடை செய்யவும் முடியாது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் முடியாது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆனால் அதே நேரத்தில் விகாரைக்குரிய காணி 20 பிறப்பு காணி இருக்கின்றது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். விகாரைக்குரிய காணி 20 பிறப்பு இருக்கின்றது தெரியும். ஆகையால் தான் அதற்கு ஒரு எதிர்ப்பலை இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் கூறிய விடயம் என்னுடைய விடயத்தை சொல்லுகின்றேன். நான் எங்கள்கிட்ட கட்சி 2ஆக பிளவுபட்ட போது நாங்கள் தற்போது சைத் பிரேமாசோடு சென்றபடியினால் இந்த கட்டுமானம் மேலே வந்து இது வேறு தான் கட்டுப்படுதுன்றது தெரிகிற காலத்தில் நான் பிரதேச உறுப்பினராக இல்லை. என்னை ஒழுக்காட்டு நடவடிக்கையின் மூலம் விலகியிருந்தார்கள். அப்படியும் இருந்து அதற்கான எதிர்ப்புகளை முந்தியிருந்த பிரதேச உறுப்பினர் சஜீவன் ஊடாக நாங்கள் பயணித்திருந்தோம் என்பதை நீங்கள் ஊடகங்கள் வெளிக்கொண்டுவர்கள். நாங்கள் செய்யவில்லை என்றதை சொல்லாதீர்கள். நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இது ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எல்லாம் பலவாறு கதைக்கப்பட்டிருந்தாலும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகளில் இருந்து இது இராணுவத்தோடு சேர்ந்து எங்கண்டே ஆக்களும் தான் எங்களுக்கு உரிய ஆக்களும். நீங்கள் வடிவாக இதில் சொல்ல முடியாத சூழ்நிலை என்றாலும் எங்கண்டி ஆக்களும் சேராமல் இந்த காணிக்குள்ள அந்த கட்டுமானம் கட்டுப்படவில்லை. ஏனென்று கேட்டால் உண்மையாக இந்த விகாரைன்ற தூபி இருக்கிற இடம் ஒரு வெளிநாட்டுக்காரருக்குரிய இடம். ஆகையால் அந்த இடத்தை காட்டி கொடுத்ததை ஒன்று இந்த அதாவது மக்களின் உறுதி ஒன்று சோலை வரிக்காக பிரதேச சபைக்கு வரும். 2வது நிலவுடையை காண்டி பிரதேச செயலகத்துக்கு போகும். ஆகையால் இதை காட்டி கொடுத்து சர்வேந்திர சில்வாவோடு சேர்ந்து இந்த விடயங்களை செய்த எங்கண்டே ஆக்கள்லாம் இன்றும் இருக்கிறாங்க. நீங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நிறைய துரோகிகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் நிறைய துரோகிகள் இன்று தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சற்று மறந்து விடாதீர்கள். இந்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து 2 தடவை நடைபெற்றிருந்தது. ஒரு வடமாகாண ஆளுநராக அப்போது இருந்த இளைஞர் குறையவர்கள் அடிக்கல் நாட்டியிருந்த ஒரு இடத்துல, பின்னர் கொரோனா கால பகுதியில் தான் சவிந்திர சில்வா வந்து இன்னொரு இடத்துல அடிக்கல் நாட்டி அந்த விகாரை கட்டுமானம் கட்டப்பட்டிருந்தது. நீங்கள் சொல்லுகிற காலப்பகுதியில் வந்து அதாவது புதிதாக புதுப்பிக்கப்பட்ட பகுதியில் தான் விகாரை கட்டுமான பகுதிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுக்கு வழிவடக்கு பிரதேச சபையிலேயும் தெல்லிப்பல பிரதேச செயலகத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களையும் வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. அந்த நேரங்களில் அதை ஏன் உரிய முறையில் முன்னெடுத்தால் ஒரு வலுவான எதிர்ப்பாக வந்து பதிவு செய்ய முடியாமல் போனது, அதுக்கு யார் உடந்தையாக இருந்தது? மற்ற நீங்கள் சொல்கிற அந்த எங்கட ஆக்கள்னு சொல்லப்படுறது அரசியல்வாதிகளா அல்லது மக்களா? இதில் நீங்கள் கேட்ட விடயத்துக்கு ரெஜினர் கூரையால் அடிக்கல் நாட்டப்பட்டது விகாரைக்குரிய காணி. நீங்கள் இப்போ எந்த தளம் எந்த மத தளம் என்றாலும்
எங்கும் கட்டலாம், எங்கும் செய்யலாம். இலங்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு விடயம். ஆனால் அந்த மதத்துக்குரியவர்கள் அந்த இடத்திலிருந்து அந்த மதத்தலத்தை கட்டுவதே சிறப்பான விடயம் இல்லை என்றால் கடைசியாக நான் செலங்கழிக்க வேண்டிய இடமாகத்தான் அந்த இடம் இருக்கும். ஆகையால் அது அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த ஒரு மதத்தலம் என்றவனால அந்த 20 பேர் ரெஜினர் கூறிய அவர்கள் இருந்த இடத்துல அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் சர்வேந்திர சில்வா அடிக்கல் நாட்டியக்கில் இது மக்களுக்கு வெளியில் பிரபலியமாக தெரியாது என்பது உண்மையான விடயமாக மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஓரளவு கட்டிடம் உயரவாக வரையக்க தான் இந்த விடயம் தெரியும். நீங்கள் அரசியல்வாதியாக இதற்கு சம்பந்தம் என்றால் எங்களோட தவிசாளரை பொறுத்தவரையில் இந்த விடயம் அவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் இஞ்சி இஞ்சியாக தங்களுக்கு பலிவடக்கில் தெரியும் என்று சொல்கிறார். அப்போ இஞ்சி இஞ்சியாக தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த கட்டுமானம் தெரியாதா? ஒன்று முதலாவது கேள்வி. அடுத்தது பிரேய செயலாளர்கிட்ட இந்த பௌத்த துறவி போய் 2022ஆம் ஆண்டு தன்னுடைய இந்த 134 21 ஏக்கரையும் தங்களுடைய உறுதிப்படுத்தி தர சொல்லி கேட்டிருக்கிறார். ஆகையால் அவருக்கு அந்த விடயம் பின்னர் தான் மக்களுக்கு தெரியும். இது ஏன் வெளிப்படுத்தவில்லை? மற்றது இந்த விடயம் சம்பந்தமாக இன்றைக்கி தவிசாளராக இருக்கட்டும், பிரே செயலாளராக இருக்கட்டும், இது தற்போது கட்டப்படும் கட்டுமானம் பிகாரைக்குரிய காணியில் கட்டப்படவில்லை, இது மக்களின் காணிக்குள் தான் கட்டப்படுது என்பதை எந்த அமைச்சுக்கு இவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் அல்லது தங்களோட தலைமை எதுக்கு அறிவிச்சிருக்கிறார்கள் என்று ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டும் இல்லை. சரியா? ஆகையால் எங்களுடைய ஆக்கள்லாம் எங்களுக்கு எதிரிகளே தவிர மற்றும்படி இதை சரியான முறையில் செயற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. தற்பொழுது பிரதேச சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விகார சம்பந்தமாக ஒன்று மும்மொழிகளிடம் பலகை சட்டவிதமான விகாரை என்று ஒரு அறிவித்த பலகை நாட்டுகிறார்கள். மற்ற சிங்கள பத்திரிகைகளை இது தொடர்பான விளம்பரங்களை பிரசுரிக்கிறார் என்ற தொடர்பிலும் புதிய கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்றது நீதிமன்றத்தை வழக்கு தொடர்பு. இந்த தீர்மானங்கள் பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அந்த தீர்மானங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? இல்லை, அதுதான் உண்மையான முக்கியமான பிரச்சனை. என்னென்று கேட்டால், தீர்மானம் நிறைவேற்றினால் பிரதேச சபையின் செயலாளர் தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் எங்களுடைய சபையின் செயலாளர் அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. இதே நேரம் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், உள்ளூராட்சி ஆணையாளருக்கு இந்த எங்களுடைய அறிக்கை கோப்பிகள் செல்லுகின்றன. அவர்கள் பார்த்து ஏன் இதை செய்யவில்லை என்று 9 மாதம் வரையும் ஏன் கேட்கவில்லை? எங்கண்ட வேலைகள், எங்கண்ட அரச உத்தியோகத்தர்கள் தங்களுக்குரிய வேலைகள் சரியாக செய்யவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். அதை இப்போ கேட்டிருந்தாலே விளங்கியிருக்கு. நாங்களும் பல சபைகளில் கேட்டால் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு காரணத்தை தவிசாளராக சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். இந்த பௌத்த சாசன அமைச்சால் வழக்கு போடுறதுண்டா இந்த 60 நாள் உண்டு. இன்றைக்கு எத்தனை 60 நாள் வழக்கேன் போடப்படாமல் இருக்குது? இதிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை 2 உறுப்பினர்கள். கடந்த காலத்தில் சைத் பிரேமதாசா இந்த பிரதமர் பதவி ஏற்காத காரணம் அதுதான். பெரும்பான்மை இல்லாத இடத்தில் போனால் நாங்கள் அந்த இடத்தில் எந்த வேலையும் செய்து கொள்ள முடியாது. அதை மாதிரி தான் இந்த சபையில் இந்த தீர்மானம் நீங்கள் சொல்கிறது சிங்கள மொழியில் போடுற விடயம், மற்றது அந்த மும்மொழியிலும் சட்டவிரோதமான விகார இதுகள் எல்லாமே தீர்மானம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்குறோம். உங்களுடைய ஊடகவியலாளரும் அங்கே வருகின்றவர், அவரை கேட்டாலே தெரியும். நாங்களும் ஒவ்வொரு முறையும் கேட்கின்றோம். ஆனால் அங்கே அந்த விடயம் ஏதோ ஒரு சலாப்பெல்லாம் நடக்குது. அப்போ யார் அங்கே இதற்கான செயற்பாடுகிறார் என்று நீங்களே சொல்கிறீங்களா? உங்கள் கேள்வியில் இருந்து இது உங்களுக்கு விடை. இதில் யார் இதனை இந்த சட்டவிரோத விகாரைக்கு உடந்தையாக இருக்கிறார் என்பது இதிலிருந்தே புரியுது தானே. ஆகையால் இந்த முறை 30ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்யாவிட்டால் சபையில் நாங்கள் வெளியில் நிச்சயமாக தொடர்ச்சியாக இருக்கிறது என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஆகையால் இதுக்கான தீர்வு வழக்கு போடும் வரையும் போடுவதற்கு உள்ளூராட்சி ஆளுநர் சகிதம் எங்களுக்கு உரிய பதிலை தர வேண்டும். ஒன்றில் தவிசாளர் இத்தியாந்தியை போடவர் என்று சொல்ல வேண்டும், இல்லையோ ஆளுநர் உள்ளூராட்சி ஆணையாளர் எங்களுக்கு பதில் தர வேண்டும். ஏனென்றால் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். வழக்கு போட்டிருந்தால் என்ன பொறுத்த நான் இதுவரையும் பார்த்ததில் நீதிமன்றத்தில் நான் மிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏனென்று கேட்டால்
மஹிந்த பிரதமராக வந்த காலத்திலும் சரி பேருந்தும் சரி நீதிமன்றத்தில் ஒரு 90% நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அங்கு சென்றால் நிச்சயமாக விகாரத்தை உறுதிப்பத்திரம் இல்லை, இதற்கான நடவடிக்கை சரியாக நடக்கும். இந்த குறித்த விகாராதிபதி தொடர்பில் வழக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எதிர்மறையான கருத்துக்கள் நிறையவே இருக்கிறது. அவர் அடாத்தாக காணியை பிடிச்சி வச்சிருக்கிறார், அடாத்தாக செய்யப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த நிலையில கொழும்புல கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு கௌரவிப்பு நிகழ்வுல சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கலந்து கொள்வதாக அழைப்பிதழ்களும் வந்திருந்தது. இந்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தி எப்படி பார்க்குது? இந்த விகார பிரச்சனையை நீங்க வழிவடக்கு பிரதேச உறுப்பினராக நீங்கள் சொல்ற கருத்துக்கும் உங்களோட கட்சியினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது இந்த விகார விடயத்தில்? இல்லை, ஒரு பௌத்த துறவியாக வந்தால் அவர் ஒரு குறுகிய காலம் சென்றால் அந்த அவருக்கு உரிய அடுத்த பதவி நிலை கிடைக்கப்பெறுகின்றது. ஆனால் அந்த பதவி நிலையை புத்த சாசன அமைச்சுத்தான் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. சரியா? அந்த ஏற்பாட்டுக்கு பிரதம விருந்தினராகத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை அழைக்கப்பட்டிருந்தது. அது அவருக்குரிய பதவிக்கும் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கும் சம்பந்தம் இல்லை. அவருக்குரிய பதவிக்கும் சட்டவிரோத விகாரைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையால் ஒரு பிரதம விருந்தினராக ஒருத்தரை அழைக்கப்பட்டால் அவர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர், அவர் அங்கு செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கா இல்லையா? அதுதான் உண்மையான விடயம். இதுக்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. கொழும்புல பேசக்கூடிய கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி இருக்குது. என்ன பிரச்சனை என்றாலும் உறவுபடுத்துவதும் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்துகிற ஒரு செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி இந்த நிலையில் இந்த ஒரு விகார சம்பந்தமாக அந்த ஒரு அவற்றை பலத்தை வச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாததற்கு என்ன காரணம்? இல்லை, நீங்கள் எதிர்கட்சி அரசாங்கம் என்ற ரீதியில் அரசாங்கம் தான் இந்த விடயத்தை தீர்வு கொண்டு வேண்டும். எதிர்கட்சி என்று சொன்னால் இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியில் ஐக்கிய மக்கள் சக்தி என்றது சஜித் பிரேமதாசா தலைவர், நான் உறுப்பினர். நான் இங்கே உங்களுக்கு பதில் தருகின்றேன் தானே. ஏகமனதாக தீர்மானம் கொண்டு வந்ததும் சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த நான் தான் கொண்டு வந்திருந்தேன். அதே நேரத்தில் விகார போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரில் 2 பேர் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள். ஆகையால் நீங்கள் சஜித் பிரேமதாசார் இதற்கான செயற்பாட்டை செய்ய வேண்டும் அல்லது வேறு பிரச்சனைக்கு பிரவாரம் தான் செய்ய வேண்டும் என்ற கருத்தல்ல. நாங்கள் எங்களுடைய கட்சி எங்களை கைது செய்த போது இந்த விடயங்கள் தெரியும் தானே. எங்கள் கட்சி இதுவரையும் எதுவித கேள்வியுமே எங்களை கேட்கவில்லை. எங்கள்கிட்ட மற்ற கட்சிக்காரர்கள் எங்களை கேட்குற கேள்வி, கட்சி உங்களை ஏதாவது கேட்டதா, நீக்கி போட்டுதா, இதுதான் கேள்வி. ஆனால் உரிய விடயத்தை நாங்கள் சரியாக செய்துருக்கிறோம். இதில் ஐக்கிய மக்கள் சக்தி என்று தான் சொல்லி இந்த விகார பிரச்சனையை கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆகையால் இதற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. ஆளும் தரப்புத்தான் அதை இந்த விடயத்தை செய்ய வேண்டும். ஆளுந்தரப்பாக நாங்கள் வரும்போது இதற்கு நியாயமான தீர்வை நிச்சயமாக ஆளுந்தரப்பாக வருவோம். நிச்சயமாக வரும்போது பெற்றுக் கொடுப்போம். இல்லை, மக்களின் காணி மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும். அது அந்த இடத்துல உரிய விடயம் என்று மக்கள் என்ன கோரியிருக்கிறார்கள். மக்கள் முதல் விகார கட்டின இடத்தை தவிர்ந்த மிகுதி இடத்தை விடுங்கள், விகாரைக்குரிய காணியை அந்த மக்களுக்கு வழங்கலாம். இதுதான் தீர்வு. உடைக்க சொல்லி மக்கள் சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை. ஆனால் விகாரைக்குரிய காணி இருக்கின்ற 20 ரூபாயும் அதே காணிக்காரருக்கு வழங்குவார். இது ஒற்றுமையாக பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே மேசையில் இருந்து மக்களையும் கூப்பிட்டு கதைக்க வேண்டிய முடியும். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தினர்.